சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்லை முன்ன பின்ன சொல்லி சோதனை தீரவில்லை சொல்லி அழ யாரும் இல்லை முன்ன பின்ன அழுததில்லை சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க அடித்து சொல்லுங்க சொல்லி கொடுத்தவ புத்தனில்லை கண்டு முடிச்சவ குட்டி கடிச்ச கொண்டு போக இங்க மிச்சமில்லை சோதனை தீரவில்லை சொல்லி எடை யாரும் இல்லை பின்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை சோதனை தீரவில்லை சொல்லி எடை யாரும் இல்லை பின்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை யாரு சொந்தம் யாரு யாரு யாரறிவாரு சோதனை தீரவில்லை சொல்லி எடை யாரும் இல்லை பின்ன பின்ன அழுததில்லை சொல்லித்தர யாரும் இல்லை அப்பா ஒரு பெண்ணை பிறந்தவள் திருமணம் முடிந்தது 1000 சீர்வரிசைகள் கொடுத்தாலோ அந்த பெண்ணா பிறந்தவள் இருந்த பிறகு கடைசியா வருவது தாய் வீட்டு கோடி தரடப்பா நான் தாயை எழுதப்பா அப்பா என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா மகளே மருதேகினி கலக வேண்டாம் அம்மா உனக்கு என்ன வேண்டுமோ என்று தாய் கொடுப்பார்கள். ஆனா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்திருந்தா நீ ஆட வேண்டாம் தங்க எனக்கு ஆறுதல மறைத்திருப்பாங்க. என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருந்தா நீ கலக வேண்டாம் என்று கருணை காட்டுவார்களே. அப்பா மகளுடைய உறவையை வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டீர்களே தந்தையே. ஒரு பெண்ணா பிறந்தவள் பெற்றெடுத்த தாய் தந்தை
தந்தையை நினைவில் சுமர்ந்து தொட்டு தாலி கட்டிய கணவனை இதயத்தில் சுமர்ந்து பிள்ளையை கருவில் சுமர்ந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இத்தனை சுமகளையுமே சுமந்து கொண்டு ஒரு பெண்ணா பிறந்தவள் குடும்பத்திற்காக காலமெல்லாம் சிரித்த முகத்தோடு வாழ்கிறாள் அப்பா. இனிந்த பாவி நான் தாய் வீட்டிற்கு வரவே முடியாதா? தாயுடைய உறவே அறந்து விட்டதோ எனக்கு? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவர் மறுதேகி ஆட்களோடு வருவாள் என்று வடிமேல் விடு வைத்து காத்து கொண்டிருப்பார் அம்மா. நான் அவருடைய முகத்தில் எப்படி நினைக்க போகிறேன் இறைவா? சொல் மாறா பாவை என்ற வார்த்தைக்கு உதாரணமே உங்க மனைவிதான். உண்மைது. ஏன்னாக்கா ஒவ்வொரு பெண்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட கண் கண்ட தேவையாரா தொட்டு தாலி கட்டிய கணவன் மாத்திரமே. கணவன் சொல்லக்கூடிய வார்த்தையை வேத மந்திரமாகவும் கணவன் காட்டக்கூடிய பாதையை தீர்த்த யாத்திரை நினைச்சு பெற்றெடுத்த தாய் தந்தை உறவு என்பது மனமேடையில 3 முடிச்சு போடுற விருந்தாங்க ஒரு தொட்டு தாலி கட்டிய பிறகு பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்து கணவனே கண் கண்ட தெய்வமா வாழ்றாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன் பெரிய சொல்றாங்க. ஆமாங்க. ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்காம கூலி ஆட்கள் வேணும் சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. வர்ற கூலி ஆளுங்களுக்கு நம்ம வயிறு நிறைய சாப்பாடு போடக்கூடாது. வயிறு நிறைய சாப்பாடு போட்டா தூங்கிடுவோம், வேலை செய்ய மாட்டோம். ஆமா, அரை வயிறு சோத்த போடு, வேலையை வாங்கு. ஒரு நாளைக்கு 1.25 ரூபாய் கூலின்னு சொல்லு. 1.25 ரூபாயா? ஏன் கொடுக்க போறோம்? 1.5 ரூபாயை புடிச்சிக்கின்னு போகும்போது கால்னா மட்டும் கொடுத்தானு. வர வழியில வண்டி எங்கனா அப்செட் ஆகி போச்சு. எங்களுடைய தமிழ் வளர்த்தாத்தில் வளர்ந்திருக்கிறது அறுவடை செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நமது கிராமத்திலிருந்து ஆட்களை அனுப்பி வைத்தால் மட்டும் போதும் என்று உரைத்து என்ன ஒரு தெரியுமா? மகளை மனிதாகி ஒரு கணவன் யார் எப்படியாப்பட்டவன் உங்க ஜமீன்ல இருக்கிற அனைவருமே அடிமத்திரமாக வைத்துக் கொண்டு எப்படியாப்பட்டவனுக்கு ஆட்களை அனுப்ப முடியாது. அப்படி மீறினார் இன்று முதல் எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு தந்தையும்
தனஜும் தனஜும் ததஜும் 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 ததா என்னையா எங்க சண்டைக்கு ஒன்னாலும் மூணாவது மனுஷன் போய் மடங்கிடலாம். கணவன் மனைவி 2 பேர் சண்டைக்கு மட்டும் மூணாவது மனுஷன் பத்தி யாருக்கும் மூக்க நுழைக்க கூடாது. நம்மளும் சரி ஆம்டாமோட சண்டையாச்சு நம்ம போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வாரமா இருந்தா இன்னும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? கட்டின பொண்டாட்டி கூட பார்க்காத மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிற நீ இன்னத்த நீ பல எனக்கு யாரு பாக்குறாங்க? கடவுளே நீ அழாதம்மா, நீ அழாதம்மா. தாய முத்து மாரியம்மா எந்த ஊர் உலகத்துக்கு கிடையாது. நீ அழாதம்மா. ஒன்னே ஒன்று சொல்லிட்டா, நீ எவ்வளோ பெரிய ஆளா ஒன்னாலும் இரு, எவ்வளோ பெரிய பணம் காசு சொத்து பத்து ஊரில் எவ்வளோ பெரிய ஆளா ஒன்னாலும் இரு, ஆம்பளையா பிறந்தா யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் 2 ஜீவனை மட்டும் மனசளவில் கழுகளவில் சந்தேகன்றதே படவே கூடாது. இந்த உலகத்தில் முதல்ல நம்ம பிறகுறதுக்கு காரணமாக இருந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக தாயானோ 10 மாதம் மட்டும்தான் என் வயிற்றில் சோப்பா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து பெரியோர் குடும்பமாக நிச்சயம் செய்த திருமண விழா ஒன்று ஏற்படுத்தி கணவன் மனைவி என்ற உறவில் ஈடுபட்டு மரண படுக்கை வரை உடலிலே மனசிலே சேர்த்து சுமக்கிறாப்பா தாரம். தாய் 10 மாதம் மட்டும்தான் சோப்பா. ஆனால் தாரமானவை மரண படுக்கை வரை சுமப்பா. அந்த 2 ஜீவனை மட்டும் தாயும் தாரத்தையும் 2 பேரை சந்தேகப்பட்டுட்டு மறுபடியும் நீ அவங்க கையால சோறு வாங்கி தின்றதை விட மறுபடியும் அவங்க கையால நீ சோறு வாங்கி தின்றதை விட நீயா சுடுகாட்டுல போய் பல் நோண்டி நீயே போய் படுத்துக்கலாம். நீ அழாதம்மா, மைக்கு இந்த பக்கத்து நீ அழாதம்மா, நீ அழாதம்மா. காலை தொட்டுக்க மாட்டோம் கணக்கு புள்ளைய கால் தொட்டுக்க கையை
அட பாப்பால சரி நாளாகிற நீ ஐயா ஐயா 3 முடிச்சு கழுத்துல போட்டுன்ற ஒரே காரணத்துக்காக காலமெல்லாம் எழுத்து பேசாம சரி கணவன் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போறாங்க பாரு அவங்க தான் பெண்கள் அது முதல்ல தெரிஞ்சுக்க என்ன உனக்கு நினைப்பு உனக்கு இன்னும் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு மீசி முறுக்கி விட்டுன்னு ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணின்னு காலை தூவி விட்டு ஆம்பளைன்றவங்களாம் ஆம்பளை கிடையாது கட்டின பொண்டாட்டி சொன்ன என் வீட்டுக்கார ஆம்பளைன்னு அது முதல்ல தெரிஞ்சுக்க என்ன பேச்சு பேசுற வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோமா காரணம் யாரு வீட்டுல இருக்கிற மனைவியானவள் தலை குனிஞ்சு நடக்கிறதுனால தான் ஆம்பளை நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோம் கட்டின பொண்டாட்டி தலையை தூக்கிட்டான்னு வைய அப்பவே கவுத்து தொங்கிடலாம் நம்ம தலை குஞ்சினா போய் பைபாஸ் போய் சாவு அது உன் விதி அது உன் விதியாது ஒன்னையும் சொல்லட்டுமா கட்டின பொண்டாட்டிக்கு குழந்தை கொடுக்குறோம் மட்டும் ஆம்பளை கிடையாது கட்டின பொண்டாட்டிய கடைசி வரல குழந்தை மாதிரி வச்சு காப்பாத்துறான் பாரு அவன் தாய ஆம்பளை என்ன பேச்சு பேசுற நீ நீ அல்லாத இதுக்கு தானே நான் உனக்கு தயிர் சோறா போடுறேன் நீ தயிரா போட வச்சா ஆடி மாசம் மழையில கூட நான் மயிரா கை நிக்கிறேன் சரியா நான் அழகுறேன் நல்ல உங்க கண்ணீர் பூமியில சிந்தக்கூடாது அம்மா அது பாவம் அம்மா உன்னை போல ஒரு பெருமைசாலி யாருமே கிடையாது வேற எந்த ஒரு பொண்ணா இருந்தா என்னைக்கு தாலி கட்டி ஆடியில மாட்டிட்டு ஆத்தா வீட்டுக்கு போயிட்டே இருப்பான் குடும்பம் கெட்டு குடும்பத்துக்காக நீங்களாம் அழக்கூடாது அம்மா உனக்கு தெரியுது அழாதம்மா ஏன்னா தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்தது பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது பொறுமைன்னு பெரிய சொல்லுவாங்க இன்னும் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கு அமைதியார் சொல்லட்டுமா கணவன் மனைவி 2 பேர் இருந்தா குடும்பத்துல மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும் கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் நீயா நானா நீயான்னு போட்டுட்டு வையே குடும்பத்துடைய எதிர்கால கேள்விக்குறியா போகும் 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா வெற்றி ஒருவருக்கு தான் ஆனா 2 பேரும் சமாதானமா போய் பாரு தோல்வி யாருக்குமே கிடையவே கிடையாது விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு ஏன்னா கணவனுக்காக மனைவி தோக்கணும் மனைவிக்காக கணவன் தோக்கணும் 2 பேரும் மாறி மாறி தோத்தாதான் குடும்பம் கடைசியில் வெற்றி பெறும் அது மூலம் தெரிஞ்சுக்க என்ன பேச்சு பேசுற நீ பச்சவும் படிக்காத இதெல்லாம் போய் நேய கிடக்குது நான் என்ன சொல்லட்டுமா ஆம்பளை விட பொம்பளைக்கு இறைவன் படைக்கும் போதே உடம்புல பலமும் சக்தி அதிகம் தான் உனக்கு ஏன்னா ஆம்பளை விட 6 மடங்கு ஏனை பலம் பொம்பளைக்கு அதிகம் சொல்லியிருக்காங்க எதுக்கு அமைதியா இருக்காங்க ஏன் அமைதியா இருக்காங்க கல்லானால கணவன் புல்லானால புருஷன் அப்படிதான் ஆம்பளை எதுலையுமே சேர்த்துக்கலாத மனுஷன் உண்மை அது ஆம்பளை சேர்த்துக்கலாத குடும்பத்துடைய கௌரவம் யார் கையில் இருக்குது வெண்ணானவள் நகை கல்ல வச்சுக்கிறாயா குடும்பத்தை கௌரவம் அதுதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நீதி வெண்பாவில் நம்ம தமிழ் அருமையா சொல்லுகிறோம் அத்தி மலரும் அருங்காக்க வெண்ணிறமும் காது புனல் மீன் பாத கண்டாரும் கடவுள் தன் மாயினார் காணார் மானார் விழியாரும் சொல்லி வச்சுக்கிறோம் அத்தி பூ கூட பார்த்துலாமாமா வெள்ளை நேர காக்க கூட கண்ணால கண்டுடலாம் ஏன் தண்ணியில போற மீனுடைய பாதத்தை கூட நம்ம பார்த்துடலாம் கருட சேவையில கடவுளை கூட சேவிச்சிடலாம் ஆனா ஒரு பெண் மனசுல என்ன இருக்குதுன்னு படைச்ச கடவுளாலே கண்டுபிடிக்க முடியாது அப்பயே சொல்லிக்கிறாயா விட்டு கொடுத்து வாழ்ந்து பாரு வாழ்க்கை நல்லா இருக்கும் விட்டு கொடுக்குறவன் என்னைக்கு கெட்டு போறது கெட்டு போறவன் என்னைக்குமே விட்டு கொடுக்க போறது கிடையாது அந்த முத்துமாரி அவன் நேர்ல பாக்குற மாதிரி கேதியாப்பா என் சாமி என் தெய்வம் நீ அழக்கூடாது நீ அழாதேம்மா தயவு செய்து அழாதேம்மா என்ன